Hello students, welcome to ECE preparation. இதில் நம்மளோட சேனலில் வந்து இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் தான் எடுத்து சால்வ் பண்ணிகிட்ருக்கோம். எதுக்காக அப்படின்னா டிஆர்பிக்கு படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்காகவும் அஸ் வெல் அஸ் டிஎன்இபிக்காக படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸாகவும் இருக்கட்டும். டெக்னிக்கல் வந்து ஈஸியாக இருந்தது அப்படின்னா ஷியோராக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன் அப்படின்னா ஒவ்வொரு சப்ஜெக்டில் இருந்தும் அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு டாப்பிக்கில் இருந்தும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எடுத்து டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்குறோம். ஓகேங்களா? ஸோ அந்த விதத்தில் இன்றைக்கி நான் சூஸ் பண்ணியிருக்கக்கூடிய கொஷின் வந்து பீரியாடிக். ஓகே, அதாவது கிளாசிஃபிகேஷன் ஆஃப் சிக்னல்ஸில் என்ன டாபிக் அப்படின்னா பீரியாடிக் அண்ட் ஏபீரியாடிக். ஓகேங்களா? ஸோ இது கேட்டில் கேட்ட கொஷின்ஸ். இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா 4 சிக்னல்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஓகே, ஸோ 4 சிக்னல்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. அதில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா எது பீரியாடிக் எது ஏபீரியாடிக் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இந்த கொஷின் தான். ஓகேங்களா? ஸோ இதை பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு எது பீரியாடிக் ஏ பீரியாடிக்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஒரே ஒரு சிக்னலாக இருந்தால் நம்ம என்ன வேல்யூ கண்டுபிடிக்கணும்? கொடுத்துருக்கக்கூடிய சிக்னலுக்கு ஆக்சுவலாக ப்ரொசீஜர் சொல்கிறேன்ப்பா. என்ன அப்படின்னா முதல்ல ஒமேகா வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும். அப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா T = 2π/ω அப்படின்னு சொல்லி இந்த ஒமேகாவோட வேல்யூவை வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணி உங்களுக்கு வந்து என்ன அப்படின்னா ரேஷனல் நம்பரில் வேல்யூ கிடச்சிது, அதாவது வித்தவுட் பையில் உனக்கு வேல்யூ கிடச்சிது அப்படின்னாலே அது ஷியோராக பீரியாடிக் சிக்னல். ஓகேவா? இது வந்து ஒரே ஒரு சிக்னல்னால் cos 2t cos 5t. அதுவே டிஸ்க்ரீட்டாக இருந்ததுன்னா sin 2n அந்த மாதிரிலாம் வந்தது அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி போகலாம். ஆனால் இங்கே எனக்கு எப்படி கொடுத்துருக்காங்கன்னா கலெக்ஷன் ஆஃப் சிக்னல்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா ஒரே ஒரு சிக்னல் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ எனக்கு என்ன இருக்குது அப்படின்னா 3 விதமான சிக்னல் இருக்குது ஃபார் ஏ சிக்னலில் மட்டும். ஓகேங்களா? ஸோ அப்போ 3 விதமான சிக்னலை நீங்கள் என்ன பண்ணணும்னா செப்பரேட்டாக T1 T2 T3 கண்டுபிடிச்சி தென் அதுக்கு ரேஷியோ எடுக்கணும். ஓகேங்களா? சப்போஸ் உங்களோட கிவன் டேட்டா வந்து கலெக்ஷன் ஆஃப் சிக்னல்ஸாக இருந்ததுன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா T1 T2 T3 T4 இந்த மாதிரி செப்பரேட்டாக கண்டுபிடிச்சி ரேஷியோ எடுக்கணும். ரேஷியோ எடுத்தீங்க அப்படின்னா இஃப் யூ வில் கெட் ரேஷனல் நம்பர் அப்படின்னா டெஃபினெட்லி இட் ஷுட் பி எ பீரியாடிக். அதர்வைஸ் we can say it's a aperiodic. ஓகேங்களா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஒன் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கொஷின் எடுத்து நான் சால்வ் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ எனக்கு என்ன வரும் அப்படின்னா T1 வேல்யூ எனக்கு என்ன வரும்? அதுக்கு முன்னாடி நம்ம என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ணணும்னா ஒமேகாவோட வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ ஒமேகாவோட வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணனா ஒரு நிமிஷம். ஸோ இதோட ஒமேகா 1ஓட வேல்யூ வந்து எனக்கு 2. எப்படி மேம் சொல்கிறீங்க அப்படின்னா டீக்கு பக்கத்தில் என்ன வேல்யூ இருக்கோ அதை தான் அப்படியே எடுத்துக்கணும். அதே மாதிரி ஒமேகா 2ஓட வேல்யூ வந்து எனக்கு 3. ஓகே, தென் அதே மாதிரி ஒமேகா 3ஓட வேல்யூ வந்து எனக்கு 5. ஓகேங்களா? ஸோ இப்போ இதுலேருந்து நான் என்ன கண்டுபிடிக்கிறேன்னா T1 வேல்யூ வந்து 2π/2. ஓகே, ஸோ T2 வேல்யூ வந்து 2π/3. ஓகேங்களா? தென் T3 வேல்யூ எனக்கு என்ன வரும் அப்படின்னா 2π/5. ஓகே, ஸோ இப்போ நான் என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ரேஷியோ கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஓகேங்களா? ஸோ அப்போ என்ன ரேஷியோ கண்டுபிடிக்கணும்னா T1 / T2 தான் கண்டுபிடிக்கணும். ஆப்போசிட்டாக எடுத்து கண்டுபிடிக்காதீங்க. ஓகே, ஸோ இதை நான் சப்ஸ்டிட்யூட் பண்ணி போட்டேன்னா 2π/2 / 2π/3. ஓகேங்களா? ஸோ இதில் 2π கேன்சல் ஆகி எனக்கு என்ன கிடைக்கும்னா 3/2ன்னு கிடைக்கும். ஸோ இதை கேன்சல் பண்ணிங்கன்னா எனக்கு என்ன கிடைக்கும்னா 1.5 1 சம்திங் ஏதோ ஒன்று வரும். ஸோ கண்டிப்பாக அது என்னது ரேஷனல் நம்பர். ஓகேங்களா? ஸோ இதோட விட்டுறக்கூடாது. இதே மாதிரி நீங்கள் என்ன கண்டுபிடிக்கணும்னா நான் இப்போ வெறும் T1/T2 தான் கண்டுபிடிச்சிருக்கேன். அடுத்தது நான் என்ன கண்டுபிடிப்பேன் அப்படின்னா T2/T3ன்னு கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஸோ T2/T3 அப்படின்னா T2ஓட வேல்யூ என்னன்னு போட்டிருக்கிறோம் நம்ம 2π/3 / 2π/5. ஓகேங்களா? இதை கேன்சல் பண்ணனா எனக்கு என்ன வரும்னா 5/3 வரும். இதுவும் கண்டிப்பாக ரேஷனல் அப்படிங்கிறதுனால இதை நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா பீரியாடிக் அப்படின்னு சொல்லுவேன். ரெண்டுமே எனக்கு ரேஷனலில் வந்தது அப்படின்னா தான் இட் ஷுட் பி எ பீரியாடிக். ஓகேங்களா? தென் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸோ ஃபஸ்ட்டு ஒன் வந்து எனக்கு என்ன அப்படின்னா பீரியாடிக். ஓகேவா? இங்கே வந்து இவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா எது ஏ பீரியாடிக்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ நீ என்ன பண்ணணும்னா எல்லாமே செக் பண்ணணும். ஓகேங்களா? எல்லா வேல்யூமே செக் பண்ணிவிட்டு எந்த இது வந்து உனக்கு பீரியாடிக் இல்லையோ அதை தான் நீ ஆப்ஷனில் சூஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இப்போ அடுத்தது பாருங்கள். அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்கன்னா எக்ஸ்பொனென்ஷியல் சிக்னல். ஒரே ஒரு எக்ஸ்பொனென்ஷியல் சிக்னல் கொடுத்துருக்காங்க. எக்ஸ்பொனென்ஷியல்னு வந்துட்டா அப்படின்னாலே நீ ஷோராக என்ன சொல்லிடலாம் அப்படின்னா பீரியாடிக்னு சொல்லிடலாம். யூ டோன்ட் கால்குலேட் எனிதிங். எதுவுமே கால்குலேட் பண்ண வேணால் டேரக்ட்லி யூ மென்ஷன் அஸ் எ பீரியாடிக்னு சொல்லலாம். எப்போ அப்படின்னா எக்ஸ்பொனென்ஷியல் சிக்னல்னு வந்தால். ஓகே, இப்போ தேர்ட் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா சிஸ்டர் நீங்கள் சொன்ன மாதிரி எக்ஸ்பொனென்ஷியல் இருக்குது, ஸோ அதை நான் பீரியாடிக்னு மென்ஷன் பண்ணிக்கலாமான்னு கேட்டிங்க அப்படின்னா இது டோட்டலாக ராங். ஏன் அப்படின்னா இங்கே என்ன இருக்குது அப்படின்னா கலெக்ஷன் ஆஃப் சிக்னல்ஸ் இருக்குது. 2 சிக்னல்ஸ் இருக்குது.
ஸோ ஒன்று தான் எனக்கு எக்ஸ்பொனென்ஷியல். ஸோ இன்னொன்று எனக்கு என்ன சிக்னல் அப்படின்னா சைன் சிக்னல். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல நீங்கள் என்ன சொல்லக்கூடாது அப்படின்னா இட்ஸ் எ பீரியாடிக்னு சொல்லக்கூடாது. ஸோ யூ ஹாவ் டு கேல்குலேட் சம் periodic value, then you can say whether it is periodic or aperiodic. ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கே ஒமேகா வேல்யூ என்னப்பா வரும்? நான் இப்போ ஆப்ஷன் சியை வந்து எடுத்து சால்வ் பண்ணிகிட்ருக்கேன். ஃபஸ்ட்டு என்ன பண்ணியாச்சு, ஏவை எடுத்து ஒர்க் அவுட் பண்ணி இது பீரியாடிக் அப்படின்னு டிசைட் பண்ணியாச்சு. பி வந்து ஒர்க் அவுட்டே பண்ணலை, டேரெக்டாக என்ன பண்ணியாச்சுன்னா எக்ஸ்பெரன்ஷியலுங்கிறதுனால பீரியாடிக்னு சொல்லியாச்சு. பட் ஆப்ஷன் 3 பார்த்தீங்க அப்படின்னா சி பார்த்தீங்க அப்படின்னா 2 சிக்னல் இருக்கிறதுனால இதே மாதிரி நான் என்ன கண்டுபிடிக்கணும்னா ஒமேகா 1ஓட வேல்யூ எனக்கு என்ன வரும் அப்படின்னா 7 வரும். இந்த இடத்துல நீங்கள் என்ன எடுக்கக்கூடாதுன்னா -7 எடுக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா ஒமேகாங்கிறது நம்மளோட நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி எப்போதுமே பாசிட்டிவில் தான் இருக்கும், நெகட்டிவில் இருக்காது. ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம ஒரு ப்ரைஸ் சொல்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ என்னது ஒரு 10 ருபீஸ் அப்படிங்கிறத வந்து நம்ம பாசிட்டிவாக தான் சொல்ல முடியும். -10 ருபீஸ் கொடுங்க அப்படின்லாம் நம்ம கேட்க மாட்டோம். ஓகேங்களா? ஏன் அப்படின்னா காஸ்ட் அப்படிங்கும் போது நம்ம பாசிட்டிவாக தானே சொல்கிறோம். அதே மாதிரி தான் ஃப்ரீக்வன்சியை வந்து இன் டர்ம் ஆஃப் பாசிட்டிவில் சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ அப்போ எனக்கு ஒமேகா 1ஓட வேல்யூ அங்கே -7ஆகவே இருந்தாலும் யூ ஷுட் பி டேக் அஸ் +7. ஓகேவா? ஸோ அப்போ T1 எனக்கு என்ன வேல்யூ வரும் அப்படின்னா 2π/ω, ஸோ 7. ஓகேங்களா? தென் அதுக்கப்புறம் இங்கே எனக்கு என்ன இருக்குது அப்படின்னா திருப்பி வந்து ஒமேகா 2ஓட வேல்யூ வந்து எனக்கு 10πன்னு இருக்குது. ஓகேங்களா? ஸோ பையை விட்டுட்டிங்க அப்படின்னா டோட்டல் ஆன்சரும் தப்பாக வரும். ஏன் அப்படின்னா கண்டினியூஸ் சிக்னலாக இருந்ததுன்னா டீக்கு பக்கத்தில் என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்களோ, ஓகேங்களா, இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ டீக்கு பக்கத்தில் என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்களோ அதை டேரெக்டாக எடுத்து நீங்கள் என்ன பண்ணிடணும்னா அப்ளை பண்ணிடணும். ஓகேவா? ஸோ டீக்கு பக்கத்தில் எனக்கு என்ன இருக்குது, 10πன்னு இருக்குது. ஸோ நான் இதை என்னவா எடுத்துக்கிறேன் அப்படின்னா ஒமேகா அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ அப்போ எனக்கு T2ஓட வேல்யூ என்னப்பா வரும்? T2ஓட வேல்யூ வந்து எனக்கு 2π/ω. ஸோ அதனால் 10πயை சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ பையும் கேன்சல் ஆகிடுச்சுன்னா எனக்கு என்ன வரும்னா 2/10 வரும். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் என்ன கண்டுபிடிச்சிருக்கேன், வெறுமனை ஃபஸ்ட்டு சிக்னலுக்கு T1 கண்டுபிடிச்சிருக்கேன், செகண்ட் சிக்னலுக்கு T2 கண்டுபிடிச்சிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இதுலேருந்து நான் என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா T1/T2 அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். ஓகே? ஸோ அப்போது T1/T2 ஈக்குவல் டு எனக்கு என்ன வரும் அப்படின்னா எனக்கு ஃபஸ்ட்டு வேல்யூ என்னது, எனக்கு என்ன வந்திருக்குது, ஃபஸ்ட்டு வேல்யூ வந்து எனக்கு -7க்கு என்ன வந்திருக்கு, 2π/7 வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வேல்யூ எனக்கு 2π/7 வந்திருக்கு, T2 வேல்யூ 1/5 வந்திருக்கு. ஸோ கேன்சல் பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன வரும், 10π/7. ஓகேங்களா? ஸோ அப்போ எனக்கு இங்கே என்ன வந்துடுச்சு, பை வந்துடுச்சு. ஸோ பை வந்தாலே நான் என்ன சொன்னேன், பை வந்தாலே இது கண்டிப்பாக என்ன கிடையாது அப்படின்னா பீரியாடிக் கிடையாது. ஸோ அதனால் கண்டிப்பாக இது வந்து என்ன அப்படின்னா ஏ பீரியாடிக். ஓகேங்களா? ஸோ அடுத்ததையும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துடலாம். ஓகே? ஸோ இப்போ எனக்கு பார்த்த வரைக்கும் என்னது, ஆப்ஷன் சி வந்து எனக்கு என்ன அப்படின்னா ஏ பீரியாடிக்காக இருக்குது. ஏன் அப்படின்னா எனக்கு வேல்யூஸ் வந்து ஃபைனலாக எனக்கு வந்து ரேஷனல் நம்பரில் வராமல் எதில் வந்திருக்கு அப்படின்னா இன் டர்ம் ஆஃப் பையில் வந்திருக்கு. அப்போ நீங்கள் கேட்கக்கூடாது பை வேல்யூ வந்து 3.14 சப்ஸ்டியூட் பண்ணி நமக்கு வேல்யூ ரேஷனலில் வருமே மேம், அப்படி வராது. பைன்னு ஒரு ஒன்ஸ் வந்துருச்சு அப்படின்னால இது கண்டிப்பாக பீரியாடிக்காக இருக்காது அப்படிங்கிறதா கான்செப்ட். ஓகேங்களா? இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டியையும் வச்சு செக் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கே என்ன இருக்குது, ஆப்ஷன் டியில் வந்து cos 2t cos 4t அப்படின்னு இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதில் நீங்கள் என்னென்னா வெறும் எனக்கு cos t அப்படின்னு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா வெறும் cos 2t அந்த மாதிரி ஒரே ஒரு சிக்னல் கொடுத்தனா நான் டேரெக்டாக என்ன எடுத்திருப்பேன் அப்படின்னா ஒமேகாவோட வேல்யூ 2ன்னு எடுத்திருப்பேன். ஆனால் இங்கே எனக்கு என்ன இருக்குது, cos 2tன்னு ஒன்று இருக்குது, cos 4tன்னு ஒன்று இருக்குது. ஸோ இப்படி இருந்ததுன்னா நீ முதல்ல என்ன பண்ணிக்கணும்னா மேக்ஸில் நம்ம ஃபார்முலாஸ் பார்த்துருப்போம்ல, cos a cos bயோட ஃபார்முலா என்ன, 1/2 sin cos a cos bயோட ஃபார்முலா 1/2 cos a + b + cos a - b. ஸோ அப்போ அந்த சப்ஸ்டியூட் பண்ணனா எனக்கு என்ன கிடைக்கும்னா cos 60 + cos 2t கிடைக்கும். புரியுதுங்களா? ஸோ அப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன்னா முதல்ல அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இதை எலாபரேட் பண்ணி எழுதிக்கிறேன். ஏன் எழுதுகிறேன் அப்படின்னா இங்கே எனக்கு சிங்கிள் வேல்யூவாக இருந்தது அப்படின்னா நான் டேரெக்டாக வேல்யூ எடுத்துக்கலாம். பட் எனக்கு என்ன இருக்குது அப்படின்னா கலெக்ஷன் ஆஃப் சிக்னல்ஸும் இல்லை, சிங்கிள் வேல்யூவாகவும் இல்லாமல் இந்த மாதிரி இருக்கிறதுனால மேக்ஸ் ஃபார்முலாக்கு அப்ளை பண்ணி நான் என்ன பண்ணிக்கிறேன்னா 2 சிக்னலாக பிரிச்சுக்கிறேன். அதுதான் எந்த சிக்னல் அப்படின்னா cos 60ங்கிறது ஒரு சிக்னல், cos 2tங்கிறது ஒரு சிக்னல். ஓகேங்களா? ஸோ இப்போ கண்டுபிடிங்க பார்ப்போம். எனக்கு அப்போ ஒமேகா 1 வேல்யூ எனக்கு என்ன வரும், ஸோ அப்போ ஒமேகா 1 வேல்யூ எனக்கு 6 வரும். தென் ஒமேகா 2 வேல்யூ வந்து எனக்கு 2 வரும். ஸோ அப்போ டீக்கு பதிலாக என்ன சப்ஸ்டியூட் பண்ணுவேன், 2π/6. T2க்கு பதிலாக என்ன போடுவேன் அப்படின்னா 2π/2 அப்படின்னு சொல்லி போடுவேன்.
ஓகேங்களா. ஸோ இதுக்கு வந்து நான் மறுபடியும் என்ன எடுக்கணும் அப்படின்னா T1/T2 எடுக்கணும். T1/T2 எடுக்கணும். ஸோ T1/T2 அப்படின்னா சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா எனக்கு என்ன வரும்னா 2/6 வரும். எனக்கு வந்து 1/3. இதுவும் கண்டிப்பாக ரேஷனலில் வர்றதுனால இதுவும் வந்து எனக்கு என்ன அப்படின்னா பீரியாடிக். ஓகேங்களா. ஸோ அப்போ ஒட்டு மொத்தத்தில் இந்த 4 வேல்யூமே நான் எடுத்து சால்வ் பண்ணதில் எனக்கு என்ன ஆன்சர் கிடச்சிருக்கு அப்படின்னா ஆப்ஷன் சி அப்படிங்கிறத ஏ பீரியாடிக், மீதி எல்லாமே வந்து எனக்கு என்ன அப்படின்னா பீரியாடிக் சிக்னல். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்து உங்களுக்கு நிறைய வேணும் அப்படின்னா எனக்கு வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி என்ன சப்ஜெக்ட் வேணும் அப்படின்னாலும் கண்டிப்பாக நீங்கள் சொல்லுங்கள், நம்ம சால்வ் பண்ணலாம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.